ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட தமிழ் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே 29க்கான கொஷின்ஸ். இது வந்து 2013 நடந்த கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பின்வருவனவற்றுள் பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆணிரை கல்வரால் அல்லது பகைவரால் கவரப்படின் அது தூய்மை குலைச்சலாகவோ பேரிழப்பாக கருதப்பட்டது அப்படின்றதா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, மீதியெல்லாம் படித்து பாருங்கள், பொருந்தாமல் தான் இருக்கும். ஆணிரை கல்வராலோ அல்லது பகைவராலோ கவரப்படின் அது தூய்மை குலைச்சலாகவோ பேரிழப்பாகவோ கருதப்பட்டது, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அதை பாருங்கள், வழுகு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வலப்பக்க சுவரில் எழுதாதே, அதுதான் கரெக்டாக இருக்கும். வலப்பக்க சுவரில் எழுதாதே, சுவற்றில் வராது. அதே மாதிரி வலது பக்க அப்படிலாம் வராது, வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்னு தான் இருக்கும். அது பாருங்கள், கொம்பினை ஒத்த மடப்பிடி யார் அப்படின்னா, மடப்பிடினா நமக்கு தெரியும் பாஞ்சாலி. பாஞ்சாலிக்கு இன்னொரு பேர் தான் வந்து திரௌபதி. அப்போ கொம்பினை ஒத்த மடப்பிடி யார் அப்படின்னா திரௌபதி என்கிற பாஞ்சாலி. அதை பாருங்கள், ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் பொயட்ஸ் என்னும் நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மறைமலையடிகள். மறைமலையடிகள் தான் வந்து ஏன்ஷியன்ட் அண்டு மாடர்ன் தமிழ் பொயட்ஸ் என்னும் நூலை வந்து எழுதியிருப்பார். அது பாருங்கள், திருவாரூர் நான்மணி மாலை என்னும் நூலில் இடம்பெறாத பாவகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவாரூர் நான்மணி மாலையை வந்து குமரகுருபரர் இயற்றியிருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கட்டளை கலித்துறை இது எல்லாம் இருக்கும். ஆனால் வஞ்சிப்பா வந்து அதில் இடம்பெறாது. ஓகேங்களா, வெண்பா, ஆசிரியப்பா, கட்டளை கலித்துறை இது வந்து திருவாரூர் நான்மணி மாலையில் இடம் பெற்றிருக்கக்கூடிய பாவகைகள். அடுத்து பாருங்கள், பின்வருவனற்றுள் நம்மாழ்வாரை குறிக்காத பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மாழ்வாரை குறிக்கக்கூடிய பெயர்கள் என்னென்ன அப்படின்னா பராங்குசன், தமிழ் மாறன், சடகோபன் இதெல்லாம் வந்து நம்மாழ்வாரை குறிக்கக்கூடிய பெயர்கள். இந்த தமிழ் வியாசர் அப்படின்றது வந்து நம்பியாண்டார் நம்பிக்கை குறிக்கக்கூடிய பெயர். அப்போ இது மட்டும்தான் வந்து நம்மாழ்வாருக்கு வராத பெயர். அதை பாருங்கள், பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை இம்மூலிகை நீக்குவதால் இதற்கு குமரி என்ற பெயர் உண்டு. அம்மூலிகை எது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குமரி அப்படின்றது என்னது, கற்றாழை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா, கற்றாழை தான் வந்து குமரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்கர். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் வந்து வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது பாருங்கள், பொருந்தாததை சுட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. கபத்தை வந்து சீதம் கூட சொல்லலாம். வாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதம், பித்தம், இந்த கபம் இதெல்லாம் வந்து நம்ம உடல்நிலையை சமநிலையாக வச்சுக்கிறது. வாதம் அப்படின்றது வாயுவை குறிக்கக்கூடியது. பித்தம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பநிலையை குறிக்கக்கூடியது. சீதம் அப்படின்றது குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது, அதான் கபம்னு சொல்லுவாங்க. கபம் அப்படின்றது குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது. இது மூன்றும் பார்த்திங்கன்னா நம்ம உடலை சமநிலையில் வச்சுக்கக்கூடியது. ஓகேங்களா, அந்த ஏமம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஏமம்னா என்ன பொருள், ஏமம்னா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வந்து பொருந்தாமல் இருக்குது. அப்போ இதுதான் பொருத்தம் இல்லாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள், தென்னவன் பிரம்மராயன் என்ற விருதிற்கு உரியவர் யார் அப்படின்னா மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரை தான் வந்து தென்னவன் பிரம்மராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை பாருங்கள், முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர். இவ்வாறு தமிழருடைய நாகரிக பண்பை சுட்டும் இலக்கியம் எது அப்படின்னா நற்றிணை. ஓகேங்களா, முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் நற்றிணை. அது படிக்கும்போது அப்படி படிக்கணும், நனி நாகரிக நற்றிணை அப்படின்னு படிச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க சொல் பொருளோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. கலபம் அப்படின்னா சந்தனம் அர்த்தம். கலபம்னா சந்தனம், புயம்னா தோல், நாமம்னா பெயர், பகழினா அம்பு. ஓகேங்களா, பகழினா அம்பு. அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா களவழி 40. ஓகேங்களா, தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா களவழி 40. அடுத்து பாருங்கள், புதுக்கவிதையின் தந்தை நா பிச்சைமூர்த்தியோடைய முதல் புதுக்கவிதை எது அப்படின்னா காதல். ஓகேங்களா, புதுக்கவிதை தந்தை நா பிச்சைமூர்த்தியோடைய முதல் புதுக்கவிதைனா காதல். அதுவே வந்து முதல் சிறுகதை அப்படின்னா சயின்ஸுக்கு பலி அப்படின்றது. அடுத்து பாருங்கள், சிறந்த படிம கவிஞர் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா பிரமிழ். ஓகேங்களா, பிரமிழ் தான் வந்து சிறந்த படிம கவிஞர் என பாராட்டப்படுபவர். இவருடைய இயற்பெயர் என்ன, சிவராமலிங்கம். தர்மு சிவராம அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இவருடைய இயற்பெயர் வந்து சிவராமலிங்கம். அந்த பிரமிழ், தர்மு சிவராமு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய புனைப்பெயர்கள். அடுத்து பாருங்கள், ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சில் தான் வந்து ஒரு 10 பருவங்கள் இருக்கும். ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதை வந்து கூடலூர் கிழார் வந்து ஏற்றியிருப்பார். 100 பாடல்களை கொண்டது. அடுத்து பாருங்கள்,
100 வெண்பாக்களை கொண்டது. அடுத்து பாருங்கள் பொறுத்துக. மாசி பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ அப்படின்றது வந்து குழந்தை பாடல். குழந்தையை வந்து பாராட்டணும். மாசி பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ அது வந்து குழந்தை பாடல். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே அப்படின்றது ஏற்ற பாடல். ஓகேங்களா. மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே அப்படின்றது ஏற்ற பாடல். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி அப்படின்றது திருமண பாடல். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரின்றி. சந்திரரே சூரியரே அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை பாடுறது. தெய்வ பாடல் அப்படின்றது சந்திரரே சூரியரே அப்படின்றது. அடுத்து பாருங்கள். பின்வரும் செய்யுளடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மோனை தொடை விகற்பம் வள்ளைக்கு உறங்கும் வளநாடா வள்ளுவனார் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மோனை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் வள்ளைக்கு அதில் வா வருது. முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனை. அதே மாதிரி வந்து வளநாடா அப்படின்றது அதில் ஒரு வா, வள்ளுவனார் இதில் ஒரு வா. அப்போ 1, 3, 4 வந்துருக்கு. 1, 3, 4 என்ன சொல்லியிருக்கேன்? மேற்கதுவாய். அப்போ மேற்கதுவாய் மோனை. அதை பாருங்கள். கீழ் வருவனவற்றுள் பிழையில்லாத சொற்றொடரை வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவள் தந்தையும் என் மகனும் கூறுவன ஏற்கத்தக்கன அல்ல அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. அவள் தந்தையும் இதில் பாருங்கள் அவளது தந்தையும் எனது மகனும் கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல வராது. ஓகேங்களா. ஏற்கத்தக்கன அல்லன்னு வரும். பன்மையில் வந்தால் தான் அல்லன்னு வரணும். ஒருமையில் வந்து தான் அன்றுன்னு வரணும். ஓகேங்களா. அப்போ வந்து இப்போ வந்து பன்மையில் தான் 2 பேர் குறிக்குது. அப்போ அவள் தந்தையும் என் மகனும் கூறுவன ஏற்கத்தக்கன அல்ல அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டும் என விரும்பிய மேனாட்டு அறிஞர் யார் அப்படின்னா ஜி போப் தான் வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படி சொல்லிட்டு என்னுடைய கல்லறையில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், அதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து பாருங்கள். பொருந்தாததை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து நூல் அதோடைய அடிகள் கொடுத்துருக்காங்க. பெரும்பானாற்றுப்படையுடைய அடிகள் பார்த்திங்கன்னா 500, முல்லைப்பாட்டுக்கு வந்து 103, மதுரை காஞ்சி அப்படின்றது வந்து 872 கொடுத்துருக்காங்க. 782 வரும். அப்போ இது மட்டும் தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள். பட்டினப்பாலை அப்படின்றது 301 அடிகளை கொண்டது. அதாவது 10 பாட்டு நூல்களே வந்து குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு 103 அடிகள் தான் இருக்கும். அதே மாதிரி அதிக அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி 782 இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் பண்பு தொகை அப்படின்றது நச்சிரம், செம்மொழி, நன்மொழி இதெல்லாம் வந்து நச்சினை. தேன்மொழி அப்படின்றது வந்து தேமொழியில் தேன்மொழின்னு வரும். தேன்மொழி அப்படின்றது வந்து ஓமை தொகையில் வரக்கூடியது. அப்போ இது மட்டும்தான் பொருந்தாமல் இருக்குது. மீதி 3 வந்து பண்பு தொகை தான். அடுத்து பாருங்கள். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணிர் ஆயினும் அப்படின்னா என்ன அப்படின்னா உதவ மாட்டார். நாய்க்கால் சிறுவிரல் போல் இந்த இது வந்து படிச்சிருந்தது நாலடியாரில் வரக்கூடியது. இந்த படிச்சிங்கன்னா இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. உதவ மாட்டார் அப்படின்றதா இதுக்கான பொருள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். இவர்களுள் ஒருவர் இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா தர்மு சிவராம். இப்போ தானே பார்த்தீங்கன்னா பிரமிழ் அப்படின்றதுடைய அந்த தர்மு சிவராமு அப்படின்றதெல்லாம் வந்து அவருடைய புனைப்பெயர். சிவராமலிங்கத்துடைய புனைப்பெயர்கள். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையில் பிறந்த ஒரு தமிழ் கவிஞர். அடுத்து பாருங்கள். பாம்பு என்னும் பொருளை தராத சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாந்தல், உரகம், பன்னகம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாம்பை குறிக்கக்கூடியது தான். இந்த முளை அப்படின்றது வந்து குகையை குறிக்கக்கூடியது. அப்போ இதுதான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள். அந்த நம்ம என்னென்ன இலை வந்து எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. துளசி அப்படின்றது வந்து தலைவலியை நீக்குமா. துளசி வந்து தலைவலி நீக்கும். கீழாநெல்லி வந்து மஞ்சட்காமால் நோயை வந்து நீக்கும். அதே மாதிரி தூதுவளை அப்படின்றது வந்து இளைப்பு இருமலை வந்து போக்கும். குப்பைமேனி வந்து மலப்புழுக்களை வந்து வெளியேற்றும். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. இது இப்படி கூட கொஷின் நிறைய கேட்டிருக்காங்க. துளசி அப்படின்றது தலைவலியை நீக்கும். கீழாநெல்லி அப்படின்றது வந்து மஞ்சட்காமால் நோயை குணமாக்கும். அதே மாதிரி தூதுவளை வந்து இளைப்பு இருமலை வந்து போக்கும். குப்பைமேனி வந்து மலப்புழுக்களை வந்து வெளியேற்றும். மேனி துளக்க குப்பை மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த படை இடை எல்லாமே வந்து போகிறதுலாம் அந்த குப்பை மேனி தான். அடுத்து பாருங்கள். விடையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார். இந்த வரியை வந்து சொன்னவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞர் வருவார். அடுத்து பாருங்கள். தமிழ்மொழி டேஷ் ஒலிகளை கொண்டுள்ளது அப்படின்னா தமிழ்மொழி வந்து 500 ஒலிகளை கொண்டு இருக்குமா. அடுத்து பாருங்கள். இதில் வந்து கூரைனா என்ன சொல்லணும்? கூரை வேய்ந்தான் அப்படின்னு சொல்லணும். ஓலை முடைந்தான். பானை வனைந்தான். தேங்காய் கொய்தான். அதுதான் கரெக்டாக இருக்கும். பூ கொய்தான், தேங்காய் கொய்தான் அதுக்கெலாம் வந்து கொய்தான் வரும். அடுத்து பாருங்கள். நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது அப்படின்னா பேச்சுக்கலை.
பேச்சுக்கலை தான் பார்த்திங்கன்னா நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூல்கள் அடங்கு என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை வந்து எழுத சொல்கிறாங்க. வினை எச்சம் அடங்கு அப்படின்றதுக்கான வினை எச்சம் என்ன அப்படின்னா அடங்கி இருந்தான். நம்ம சொல்லும்போதே வந்து அது வினை முற்றுக்கொண்டு முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அடங்கி இருந்தான், இது வந்து வினை எச்சம். அடங்கிய மாணவன், அடங்கிய அப்படின்றது வந்து பெயரெச்சத்தை குறிக்கும். அடங்கினான் அப்படின்றது வினை முற்று குறிக்கும். அடங்கியவர் அப்படின்றது வினையாளனையும் பெயரை குறிக்கும். அடுத்து பாருங்கள், வலுவற்ற வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை புலி துரத்தியது, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். மீதி பாருங்கள், இது வந்து ஒருமையிலே இருக்குது. அதாவது புலினா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ துரத்தியதுன்னு தான் வரும். இங்கே பாருங்கள், துரத்தினன்னு வருது. அப்போ 2 தப்பு. இங்கே பாருங்கள், மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாட்டை புலி துரத்தியது. ஒரு மாட்டை வந்து புலி துரத்து கொண்டிருந்த அப்படின்னு சொல்ல முடியாது. மாடுகளை, ஓகேங்களா, மாடுகளை புலி துரத்தியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், வினைத்தொகை செந்நிழல். வினைத்தொகையெல்லாம் பார்த்திங்கன்னா செந்நிழல், சூழ்கடல், உகுநீர், இது எல்லாமே வந்து வினைத்தொகை குறியக்கூடியது. அந்த செந்நிழல் அப்படின்றது வந்து பண்பு தொகையில் வரும். அப்போ இது மட்டும்தான் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொதும்பர் என்பதற்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதும்பர் அப்படின்றது பார்த்திங்கன்னா வினையாளனையும் பெயரில் வரக்கூடியது. இது ஏன் வந்து ஈற்றுப்பொழியில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. யாருக்கா தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், நூலாசிரியரோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. மானவிஜயம் நூலோட ஆசிரியர் வந்து பரிதிமார் கலைஞர். பார்த்திங்கன்னா நாடகவியல், ரூபாவதி, கலாவதி, இந்த நூல்கள்லாம் வந்து எழுதியிருப்பார். மானவிஜயம் எழுதுனதும் அவர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா மண்ணியல் சிறுதேர், இந்த நூலுடைய ஆசிரியர் வந்து கதிரேன் செட்டியார். மண்ணியல் சிறுதேர் வந்து கதிரேன் செட்டியார். மனோன்மணியம் வந்து பே. சுந்தரம் பிள்ளை. அதே மாதிரி நந்தனார் சரித்திரம் வந்து கோபாலகிருஷ்ண பாரதி. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நேர்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேர்கூற்று அப்படின்னா ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது தான் நேர்கூற்று. அதே மாதிரி மேற்கோள் குறியீடு இடம்பெறும். தன்மை முன்னிலை பெயர்கள்லாம் வந்து இடம்பெறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலை பெயர்கள் படற்கை பெயரில் மாறி அமையும்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா அயற்கூற்றில் வரக்கூடியது. அப்போ இது மட்டும் தான் தவறானதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், கீழோர் ஆயினும் தாழ உரை. இதுக்கான வினாவை எப்படி அமைக்கலாம் அப்படின்னா, கீழோரிடம் எப்படி பேச வேண்டும். கீழோர் ஆயினும் தாழ உரை அப்படின்றத வந்து கீழோரிடம் எப்படி பேச வேண்டும் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. தொண்டை மண்டல சதகம் அதோடைய ஆசிரியர் வந்து படிக்காசு புலவர். நாம் வந்து புக்கில் என்ன படிச்சிருப்போம், தொண்டை மண்டல சதகம் நூலுடைய ஆசிரியர் வந்து கார்மேக புலவர் அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா படிக்காசு புலவர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரபுலிங்க லீலை அப்படின்றது வந்து சிவப்பிரகாச சுவாமிகள். முகையதீன் புராணம் அப்படின்றது வந்து வண்ணக்களஞ்சிய புலவர். பெண் புத்தி மாலை அப்படின்றது முகமது உசேன் புலவர். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. தொண்டை மண்டல சதகம் படிக்காசு புலவர். பிரபுலிங்கல் லீலை அப்படின்றது சிவப்பிரகாச சுவாமிகள். முகையதீன் புராணம் அப்படின்றது வண்ணக்களஞ்சிய புலவர். பெண் புத்தி மாலை அப்படின்றது முகமது உசேன் புலவர். அடுத்து பாருங்கள், சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. சங்க காலத்தில் இசை தமிழும் சீரு சிறப்பு முற்று திகழ்ந்தது அப்படின்றதான் கரெக்டாக வரும். அடுத்து பாருங்கள், வழுவூர் சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது, அதுதான் கரெக்டாக இருக்கும். வெந்நீர் வந்து இந்த இன்னும் வரணும். ஓகேங்களா, வெந்நீர் தாவாரம் அப்படி வராது, தாழ்வாரம் அப்படின்றதான் கரெக்டாக வரும். வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது. அடுத்து பாருங்கள், அதாவது ஊமை பொருள் உணர்த்தக்கூடிய ஊமை கேட்டிருக்காங்க. பற்று கோடற்ற அப்படின்றது வந்து அடியற்ற மரத்தை தான் வந்து பற்று கோடற்ற அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பற்று கோடற்ற அப்படின்னா அடி இல்லாத மரத்தை தான் பற்று கோடற்ற அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், பிறவினை சொற்றொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான். இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களே, அப்போ படிப்பித்தான் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். இதே வந்து முருகன் சிலப்பதிகாரத்தை படித்தான் அப்படின்றது இது செய்வினையில் வரும். அதே வந்து சிலப்பதிகாரம் முருகனால் படிக்கப்பட்டது அப்படின்றது செயற்பாட்டு வினையில் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தை படித்தவன் முருகன் அப்படின்றது செய்வினையில் வரக்கூடியது தான். அடுத்து பாருங்கள், வழுவு சொல்லற்ற வாக்கியத்தை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஒருத்தி பிட்டு விற்று செலவு செய்தால், அதுதான் கரெக்டாக வரும். வித்து அப்படின்றது வராது. அப்போ ஓகே, புட்டுன்னு வராது, பிட்டு அப்படிதான் தமிழ் வாக்கியம். ஓகேங்களா, ஒருத்தி பிட்டு விற்று செலவு செய்தால், சிலவு வராது, செலவு செய்தால், அதுதான் வரும். அது பாருங்கள், ஒயிட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இது வந்து மிகச்சிறிய அளவு, விட்டு நினைக்கிறேன். விட்டு அப்படின்றது வந்து மிகச்சிறிய அளவு அப்படின்னு அர்த்தம்.
அடுத்து பாருங்கள் செய்யபாட்டு வினை சொற்றொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா செய்யபாட்டு அப்படின்னா குயில் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது. இப்போ தான் சொன்னாங்களே ஆள் பட்டது அப்படின்றதுலாம் வந்துன்னா செய்யபாட்டு வினை சொற்களில் வரும். அதே வந்து பாட்டை பாடினார் அப்படின்றதெல்லாம் வந்து செய்வினையில் வரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாலே கொடுத்துருக்காங்க. அப்போ யா யா ஈ யூ யூ அதிலே வரும். அப்போ ஈஸியாக வந்து 2வது ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. யவனர் யானர் யாப்பு யாமம் அப்படின்றதான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள் யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருவேற்கும் போது இவ்வாறு தெரியும். எப்படி தெரியுமா? யான் அப்படின்றது வந்து என் அப்படின்னு தான் தெரியும். ஓகேங்களா. யாம் அப்படின்றது எம் அப்படின்னு வரும். அது பாருங்கள் மரம், இதுக்கான பெயர் சொல்லி என்ன அப்படின்னா மரம் அப்படின்றது வந்து காரணம், எந்த ஒரு காரணம் கருதாமல் வைக்கிறது, முன்னோர்கள் வச்சுருக்கிற பேர் தான் வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து மரம் அப்படின்றது பொது பெயர். இது வந்து சந்தன மரம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சிறப்பு இடுகுறி சிறப்பு பெயரில் வரும். வெறும் மரம் மட்டும் இருக்கிறதுனால இது இடுகுறி பொது பெயரில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சொல் பொருளோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. கேசரி, கேசரினா என்னத்தை குறிக்குன்னா சிங்கம். கேசரி மடங்கள் இதெல்லாம் வந்து சிங்கத்துக்கு வரும். பூதரம், பூதரம் வந்து மலை. கவிகை அப்படின்றது குடை. இடர்னா துன்பம். கவிகைனா குடை, பூதரம்னா மலை. அடுத்து பாருங்கள் யாமம் என்பதுனா என்ன அப்படின்னா யாமம் வந்து குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது. இந்த ஒவ்வொரு திணைக்குரிய சிறுபொழுது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை வந்து தெரியும். அதாவது குறிஞ்சி அப்படின்றது வந்து யாமம் அப்படின்றது வந்து குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது. முல்லை திணைக்குறையான சிறுபொழுது என்ன? முல்லைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை வரும். ஓகேங்களா. மாலை அப்படின்றது வந்து முல்லைக்கு வரும். அதே வந்து மருதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வைகறை வரும். அதுக்கப்புறம் நெய்தலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நண்பகல், சரி பாலைக்கு வந்து நண்பகல் வரும். நெய்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு வரும். நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது வந்து ஏற்பாடு. அடுத்து பாருங்கள் குற்றியலுகர பயின்று வரும் சொல் எது அப்படின்னா கயிறு. ஓகேங்களா. ரூ, அதாவது குசுடு துபுரில் முடியணும் லாஸ்ட்டு. அதே மாதிரி இந்த கசட தபரில் வரக்கூடிய அந்த இதில் ரூ வர்றது தான் வரும். ஓகே. மீதியெல்லாம் பாருங்கள் ஊ ஊ ரூ இதெல்லாம் வந்து வேறு வரும். அப்போ கயிறு அப்படின்றது வந்து என்னது உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தில் வரக்கூடியது. அப்போ இது மட்டும்தான் வந்து குற்றியலுகரம் பயின்று வந்திருக்கக்கூடிய சொல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் நூற்றில் செயற்பாட்டு வினை அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து செல்வம் அரசர்களால் கைப்பற்றவும் படும் அப்படின்றது செய்பாட்டு வினையா. அதே மாதிரி கல்வி நுண்பொருளாகையால் கவரப்பட மாட்டாது அப்படின்றது செயற்பாட்டு வினை தான். அதே மாதிரி உயர்ந்த அறிவுடையாரால் அருளி செய்ய பெற்றன இதுவும் வந்து செயற்பாட்டு வினை தான். இதில் வந்து பார்த்தா கல்வி நுண்பொருளாகையால் வெள்ளத்தில் அழியாது அந்த மாதிரி இது வந்து பெற்றன பட்டது படும் இப்படிலாம் வந்திருக்கு. இதில் அழியாது அப்படின்னு வந்து பட்டது பெற்றது எதுவுமே வரலை. அப்போ இது மட்டும்தான் வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம் அல்லாதது. அதை பாருங்கள் பின்வரும் விடைக்கு ஏற்ற வினா தொடரை எழுத சொல்கிறாங்க. செய்தி படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலேயே கண்டு கழிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வினாவாக அமைக்கலாம்னா எதன் வாயிலாக நிகழ்வுகளை தம் இருப்பிடத்திலேயே கண்டு கழிக்கலாம் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள் உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஏறத்தாழ 154 நாடுகள். உலகெங்கும் தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 154 நாடுகள். அடுத்து பாருங்கள் பிராகுயி முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழே என்று கூறியவர் யார் அப்படின்னா டாக்டர் கால்டுவெல் தான் பார்த்திங்க அப்படின்னா பிராகுயி முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழே அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள் சிற்றிலக்கிய வகைகளை கூறாத பாட்டியல் எது அப்படின்னா வரையறுத்த பாட்டியல். சிற்றிலக்கிய வகைகளில் கூறப்படக்கூடிய பாட்டியல் எது அப்படின்னா பிரபந்த மரபியல், பன்னிரு பாட்டியல், நவநீத பாட்டியல் இதெல்லாம் வந்து சிற்றிலக்கிய வகைகளில் கூறப்படக்கூடியது. இது மட்டும்தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்காணும் பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் பார்த்திங்கன்னா நல்லார் அப்படின்னா தீயார்னு அர்த்தம். இது கரெக்டு தான். எதிர்ச்சொல் இதுக்கான எதிர்ச்சொல் வந்து தீயார். உபகாரத்துக்கான எதிர்ச்சொல் வந்து உபத்திரவம். இதுவும் கரெக்டு தான். காணுமே அதுக்கு வந்து காணாதே அப்படின்றது எதிர்ச்சொல் தான். ஈரம் அப்படின்றது வந்து காய்ந்த வராது. ஈரம் காய்ந்த பார்க்கும்போதே வந்து காய்ந்த கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் வந்து இதுக்கு சரியான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா வறட்சி. ஈரத்துக்கான சரியான எதிர்ச்சொல் வந்து வறட்சி. அப்போ இதுதான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள் கவுட நெறி புலவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். கவுட நெறி புலவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் உரிய விடையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள் என்னென்ன அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இது பார்த்திங்கன்னா தமிழை ஆட்சி மொழியாக கொண்டிருக்கக்கூடிய வெளிநாடுகள். அடுத்து பாருங்கள் நோய்க்கு முதற் காரணமாக எது சொல்கிறாங்க அப்படின்னா
உப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நோய்க்கு முதற் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பை வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கக்கூடாது அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள், இவரது சேவையை பாராட்டி இத்தாலிய அரசு இவருக்கு சர்வதேச பெண்மணி விருதினை வழங்கிட்டு. அப்பெண்மணி யார் அப்படின்னா கிரண்பேடி. கிரண்பேடிக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இத்தாலிய அரசு வந்து சர்வதேச பெண்மணி விருதினை வழங்கியிருக்கு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. இப்பாடலில் ஊன் இதுக்கான இணையான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னா நினம்னு அர்த்தம். ஊன் அப்படின்னா அதை 2 சுழியின் ஊன் வந்து நினம் அப்படின்றது பொருள். அதை பாருங்கள், பெரிய புராணத்துள் குறிப்பிடப்படும் தொகை அடியார்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 9 அடியார்கள். பெரிய புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடக்கூடிய தொகை அடியார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 9 அடியார்கள். அடுத்து பாருங்கள், சலவர் என்னும் சொல்லிற்கான உரிய பொருள் என்ன அப்படின்னா சலவர்னா வஞ்சகர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், கீழ் உள்ளவற்றுள் பரஞ்சோதி முனிவர் இயற்றாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது திருவிளையாடற் புராணம், திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று தந்தாதி, இது எல்லாமே வந்து பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல் தான். நான்முக நந்தாதி அப்படின்றது வந்து பரஞ்சோதி முனிவர் இயற்றாத நூல். அடுத்து பாருங்கள், உங்களுடைய தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நருந்தேனை பெய்வித்தவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா. உங்களுடைய தர்மமும் கர்மமே உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நருந்தேனை பெய்வித்தவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அடுத்து பாருங்கள், கீழ் காண்பவர்களுள் சீட்டுக்கவி எழுதியவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார் தான் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கவி எழுதியவர். அடுத்து பாருங்கள், நரம்பின் மறை என்று இசையை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் வந்து நரம்பின் மறை அப்படின்ற இசையை வந்து பற்றி குறிப்பிடக்கூடிய நூல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் பெப்பிஸ் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆனந்தரங்கர். ஓகேங்களா. உலக நாட்காட்குறிப்பின் தந்தை யார் அப்படின்னா பெப்பிஸு. அதனால் இந்தியாவின் பெப்பிஸு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் வந்து ஆனந்தரங்கர். அடுத்து பாருங்கள், நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ இச்செய்யுள்ள வந்திருக்கக்கூடிய அவள் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா அவள்னா பள்ளம்னு அர்த்தம். மிசைனா மேடு, அவள்னா பள்ளம். இது வந்து பார்த்திங்கன்னா புறநானூரில் இடம்பெற்றிருக்கும். ஔவையார் வந்து பாடியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், கடலை குறிக்காத சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பவ்வம், புணரி, பறவை இதெல்லாம் கடலை குறிக்கக்கூடிய தான். அந்த புனை அப்படின்றது வந்து மரக்கலன்களை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள், பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்கள் என திருவிக்கா பட்டியலிடுவது. இது எப்படி கேட்கணுமோ அப்படிலாம் கேட்குறாங்க கொஷினு. உலகம், உயிர், கடவுள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணத்தை காட்டக்கூடிய முப்பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா வந்து பட்டியலிடுறார். அது பாருங்கள், கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரம், இது எல்லாமே வந்து தாராபாரதியோடைய நூல்கள் தான், கவிதை நூல்கள் தான். சொந்த சிறைகள் அப்படின்றது வந்து இவர் கிடையாது. அப்போது சொந்த சிறைகள் என்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அடுத்து பார்த்திங்கன்னா, மும்பையில் 1946ஆம் ஆண்டு சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் தான் வந்து மும்பையில் 1946 சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை வந்து தோற்றுவித்திருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் சொற்களில் அமைந்த எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தை பொறுத்து சொல்கிறாங்க. அதாவது மென்மைனா இங்கே பாருங்கள் நடுவில் வந்து என்ன வந்திருக்கு, இன்னு வந்திருக்கு. அப்போ மெல்லின் எழுத்து. ஓகேங்களா. ஞெங்கன நமன அப்படின்றது எங்கே வரும், மூக்கில். அதே மாதிரி வளையல் அப்படின்றது வந்து கழுத்து. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையினத்துக்கு பார்த்திங்கன்னா எரள வழலை அப்படின்னு வைப்பேன். ல அப்படின்றது லை. ஓகேங்களா. அப்போ வளையல் அப்படின்றது கழுத்தில் பிறக்கக்கூடியது. காக்கை அப்படின்றது கசட தபர, அதாவது மார்பு இடமாக கொண்டு பிறக்கக்கூடியது. ஓகேங்களா. வல்லினம்ன்றதுனால காக்கை வந்து மார்பு. கட்சி இது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மார்பும் தலையும். அதாவது ஆயுத எழுத்து வந்து தலையிடமாக கொண்டு பிறக்குது. அதே மாதிரி ரீ வந்திருக்கு. ரீ அப்படின்றதுனால இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வருது. ஓகேங்களா. வல்லினத்துலேயும் வருது. அப்போ மார்பும் தலையும் சேர்ந்து வரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வி அப்படின்றது மலர, கொள், பறவை இதெல்லாம் குறிக்கக்கூடியது தான் வி அப்படின்னு சொல்கிறது. காற்று வந்து இதில் பொருந்தாத இருக்குது. அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. கா அப்படின்னா காணா காப்பாற்றுதல். கூ அப்படின்னா நிலத்தை குறிக்குது. கூ அப்படின்றது நிலம். கைனா ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செயல். ஓகேங்களா. கைனா செயல். கோனா அரசன் இல்லைனா பெருமை. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், வெண்பாவின் இலக்கணத்தை முதலிலும் ஆசிரியப்பாவின் இலக்கணத்தை ஈற்றிலும் பெற்று வருவது என்ன அப்படின்னா மருட்பாவில் தான் பார்த்திங்கன்னா வெண்பாவின் இலக்கணத்தை முதலிலும் ஆசிரியப்பாவுடைய இலக்கணத்தை ஈற்றிலும் பெற்று வருது. ஓகேங்களா. மருட்பா.
அடுத்து பாருங்கள் பொருத்தமான இணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து வெறுப்பு அப்படின்னா மழையை குறிக்குது, வெட்பு அப்படின்னா வெப்பமாக இருக்குது சூடை குறிக்குது. ஓகேங்களா, வெறுப்புனா மழை, வெட்பு அப்படின்னா சூடு. அதை பாருங்கள், தானதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தான். வரிகளில் இடம்பெற்றுள்ள கனி என்ன அப்படின்னா அந்த சம்புவின் கனி அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பு அப்படின்னா நாவல் பழத்தை குறிக்குது, அப்போ நாவற்கனி. அடுத்து பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்ய சொல்கிறாங்க. இப்போ கூ வரிசை கொடுத்துருக்காங்க, எல்லாமே கூ இருக்கிறதுனால ரெண்டாவது லெட்டர் பார்க்கணும். ரெண்டாவது லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், இதில் பார்த்தீங்கன்னா மா தான் வரும். ஓகேங்களா, இப்போ மா வரிசையில் மூ, அதுக்கப்புறம் தான் யா வரும், அதுக்கப்புறம் தான் வா வரும், அதுக்கப்புறம் தான் ரா வரும். ஓகேங்களா, அப்போ குமுதம், குயில், குவளை, குறவன் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், சரியான விடையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தில்லையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் கூறியுள்ளது என்ன அப்படின்னா நம்பிக்கை தான் வள்ளியம்மையுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது தென்னாப்பிரிக்காவுடைய வரலாற்றில் வள்ளியம்மையுடைய பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் அந்த நூலில் வந்து சொல்லியிருப்பார். இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழில் வந்து நம்பிக்கை தான் வள்ளியம்மையுடைய ஆயுதம் அப்படின்றது சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், பொருத்தமான விடையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நாட்டுப்புற பாடல்கள் எனப்படுபவை என்ன அப்படின்னா கிராமிய பாடல்கள், நாடோடி பாடல்கள், வாய்மொழி பாடல்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் குறிக்கக்கூடியது தான். அப்போ இவை அனைத்தும். அடுத்து பாருங்கள், பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. பொருந்தா கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ராணி மங்கம்மாள் தன் ஆட்சி காலத்தில் தன் படைத்தளபதி நரசப்பையன் தலைமையில் முகலாயரோடு போரிட்டு வெற்றி பெற்றார். முகலாயர் வராது. ஓகேங்களா, திருவிதாங்கூர் போரில் வெற்றி பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி தஞ்சை மன்னரால் கைப்பற்றப்பட்ட பகுதியை வந்து மீட்டெடுத்திருப்பாங்க. மைசூர் மீது படையெடுக்க தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்றை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது மூணுமே வந்து சரி. இதில் வந்து லாஸ்ட் வர்றது மட்டும் தப்பு, பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள், தானியகு பெயர் இல்லாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கழல் பணிந்தான், இளநீர் சீவினான், பாலை இறக்கினால், இதெல்லாம் வந்து தானியாகு பெயர் குறிக்குது. அந்த பாலை குறிக்குங்க, பாலைக்கு பொருளாக இருக்க தானியத்தை குறிக்குது அப்படின்ற மாதிரி தானியாகு பெயர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கழல் பணிந்தான், இளநீர் சீவினான், பாலை இறக்கினான் அப்படின்றது வந்து தானியாகு பெயர். இதில் வந்து மோர் குடித்தான் அப்படின்றது வராது. அப்போ இது மட்டும் தான் பொருந்தாமல் இருக்குது. அது பாருங்கள், மகர குறுக்கம் பயின்று வராத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகர குறுக்கம்னா நான் சொல்லியிருக்கேன் பொருண், மருண், இந்த மாதிரி இன்னுக்கு பக்கத்தில் இம்மு வந்துச்சு அப்படின்னா அது வந்து மகர குறுக்கம். அதே மாதிரி வா வரணும். ஓகேங்களா, வா வந்துச்சுனாலும் அதுவும் மகர குறுக்கம் தான். அப்போ வரும் ப்ளஸ் வள்ளல் அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ வள்ளல் அப்படின்றது வந்திருக்கு வாழை, அப்போ அதுவுமே மகர குறுக்கம் தான். இந்த இடத்துல பாருங்கள், செல்வம் சேலை வந்திருக்கு, அப்போ இது வராது. இப்போ டி தான் வந்து இதில் வராத சொல். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சிற்றில் நற்றுன் பற்றி நின் மகன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிற்றில்னா என்னது, சிறுமை ப்ளஸ் இல் அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ இது பண்பு தொகை. நற்றூன் அப்படின்றது நன்மை ப்ளஸ் ஊன் அப்படின்னு பிரிக்கலாம். நற்றூன் அப்படின்றத இதை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பண்பு தொகை தான். அப்போ ரெண்டுமே வந்து பண்பு தொகை தான். அடுத்து பாருங்கள், நில் என்னும் வேர் சொல்லுக்கான தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. நில் அப்படின்னா நிற்றல் அப்படின்னு அர்த்தம். நிற்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்ற குறிக்கிறது. நின்ற அப்படின்னா பெயரச்சத்தை குறிக்கக்கூடியது. நின்று அப்படின்னா வினையெச்சம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாதது தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து ஆகு பெயர் கொடுத்துருக்காங்க. உலகு சிரித்தது, உலகுனா உலகம், அப்போ ஒரு இட ஆகு பெயர், இது கரெக்டு தான். அதே மாதிரி விருந்து வந்தது, விருந்து வந்ததுன்னா புதிதாக யாரோ வராங்க அப்படின்னு பொருள், அது ஒரு பொருளை குறிக்குது அப்படின்றனால இது வந்து பொருளாகு பெயரில் வரும். வெற்றிலை நட்டான் அப்படின்றது வந்து சினை ஆகு பெயரில் வரும். பழம் உண்டான் அப்படின்றது வந்து இது ஆகு பெயர் கிடையாது. அப்போ இது மட்டும் தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள், பொருந்தா இணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தாள்னா வணங்குன்னு அர்த்தம், கலைனா பரி, தாள் வணங்கு, கலைப்பரி, நார்கிழின்னு வரும். இதில் நூல் வரை அப்படின்றது பொருந்தாமல் இருக்குது. அது பாருங்கள், வாக்கிய அமைப்பினை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம். இது வந்து எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம் அப்படின்ற ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. இது செய்தி வாக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாகீசர் என்று அழைக்கப்படும் சான்றோர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். வாகீசர், தாண்டகவேந்தர் இப்படிலாம் வந்து திருநாவுக்கரசரை அழைக்கிறோம். இவருடைய இயற்பெயர் வந்து மருண்ணிக்கியார். அடுத்து பாருங்கள், நெடுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா அகநானூறு. அகநானூருக்கான வேறு பெயர் தான் வந்து நெடுந்தொகை. அடுத்து பாருங்கள், வாக்கியங்களை கவனிக்க சொல்கிறாங்க. கூற்று காரணம். கூற்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைவரும் தாய்மொழியை போற்றுக அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா விழைவு, வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகியவற்றில் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் வியங்கோல் வாக்கியம் அப்படி சொல்கிறாங்க. கரெக்டு தானே? போற்றுக அப்படின்றது ஒரு வியங்கோல் தொடர் தான். அப்போ வந்து விழைவு, வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது தான் வந்து ஒன்றை தெரிவிக்கக்கூடிய வாக்கியம் தான் வந்து வியங்கோல். அப்போ கூற்றுக்கான காரணம் சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், பெயர் சொல்லின் வகை அறிக. கேண்மைனா என்னது? கேண்மை அப்படின்றது ஒரு நட்பு, அது ஒரு குணத்தை குறிக்குது. அப்போ இது வந்து குணப்பெயர்.
அடுத்து பாருங்கள் பொறுத்து சொல்கிறாங்க. ஷீல் ஏசி அப்படின்றது வந்து அரக்குன்னு அர்த்தம். ஷீல் ஏசி அப்படின்றது. ஷீல் ஃபிஷ் அப்படின்றது வந்து கிளிஞ்சல் உயிரி குறிக்கிறது. ஷெல்வ் அப்படின்றது வந்து தள்ளி போடு அப்படின்ற அர்த்தம். ஷெல் அப்படின்றது வந்து மேல் ஓடு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் ஃபார்ஃபெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்ஃபெண்ட் அப்படின்றது வந்து தவிர், விளக்கு, வேறு பக்கமாக திரும்பு, இதில் 3மே பார்த்தாங்கன்னா தெரியும் ஒரே பொருளை குறிக்குது. ஒன்று சேர் அப்படின்றது வந்து தவறாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள் பொருத்தம் இல்லா சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கஜோல் அப்படின்றது மருட்டி இசைவு, கஜோல்மெண்ட் அப்படின்றது மருட்டி வசப்படுத்துதல், கஜோலரி அப்படின்றது பசப்புதல். இதெல்லாம் வந்து கரெக்டாக பொறுத்திருக்கு. அது வந்து கேட்டிவ் இணங்கச்செய் அப்படின்றதான் பொருந்தாமல் இருக்குது. இந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க இந்த கொஷின் பேப்பரில். இது வந்து ஓல்டு கொஷின் பேப்பர்னால இப்படிலாம் கேட்டிருக்காங்க. பொருந்தா இணை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பெர்சன்ஸ் அப்படின்றது அநேகமான, பர்ஃபாரேட்டர் அப்படின்றது துளையிடுபவர், பர்ஃபெக்ட் அப்படின்றது முழு நிறைவு, இதில் வந்து பர்ஃபார்ம் அப்படின்றது துளைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்குது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.